வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/8/2024 ஸ்ரீசக்தியினுடைய 427வது குழுக்கள். சரிங்களா, இதில் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பி போர்டுக்கான வாய்ப்புகளில் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 2 நம்பருமே நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடிந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோன்னா பாருங்கள், ஒருவேளை பி போர்டில் நமக்கு 9 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன். பி போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து பி போர்டில் எனக்கு 9 நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் 3 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம். அதே தான் ஆனாங்க. பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங் வந்தால் ஒன்று பி போர்டில் வந்து என்ன வந்துடணும், 8ஆம் நம்பர் 9 நம்பர் வரணுங்க, இல்லைனா 8ஆம் நம்பர் தான் வரும் பி போர்டில் அப்படின்னு இருந்தோம். நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் அழகாக மேட்ச் ஆச்சு. சொல்லி தான் கொடுத்தோம், சொல்லாமல் கொடுக்கல. பி போர்டு 9 நம்பர் யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க, தெளிவாக சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி ஆல் போர்டில் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் போகாது, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே தான் ஆடிட்டாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. அதுவும் நம்ம குறிப்பாக பி போர்டு நம்ம சொன்ன நேற்று சொல்லும் போது கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 நாளாக இருக்குது. எடுக்காமல் விடவே மாட்டாங்க, எடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க. 31 நாள் இல்லாமல் எடுப்பாங்களா? எடுத்துருவாங்க. கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ஒரு செமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா, ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2024 50-50 கொடுக்கல. 50-50 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக நமக்கு 50-50 ஆடவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நமக்கு 50-50 டைமில் தான் உங்களுக்கு இது ஆடினாங்க, பம்பர் ஆடினாங்க இல்லையா? அப்போ பம்பர் ஆடிட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. போன மாதம் 22ஆம் தேதி ஆடினது. அதுக்கப்புறம் எப்போ வருது, 7ஆம் தேதி. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. சரிங்களா, அதனால் நம்ம கண்டிப்பாக என்னம்மா நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 242 அடித்தாங்க. இதுதான் நமக்கு போன வாரம் 50-50 அடிக்கப்பட்ட நம்பர். சரிங்களா, 242. அதே மாதிரி 50-50 இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னன்னா நாளைக்கு 775. இது நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி தான் காமிக்குது. எது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு டபுள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன் டபுள்ஸ் வருதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 775 இது டபுள்ஸ் தான். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 242. இதுவும் நமக்கு டபுள்ஸாக தான் காமிக்குது. பார்க்கலாம். அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் டபுள்ஸ் தான், 993. அப்போ டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரையல் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட்டு. சரிங்களா, இது 3மே வந்து நமக்கு டபுள்ஸாக தான் இருக்குது. அப்போ நம்ம டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. அது போக உங்களுக்கு 105ங்கிற ட்ரா நம்பர் ஓகேங்களா. இதை கணக்கு வச்சு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால், அதாவது 775 டபுள்ஸு, 242 டபுள்ஸு, 993 டபுள்ஸு. சரிங்களா, இப்போ 3மே நமக்கு டபுளாக இருக்கிறதுனால நமக்கு மேபி ஒரு வேளை இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸு காட்டுறதுனால கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன நம்பருங்க டபுள்ஸ் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கணக்கில் என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன நம்பர் டபுள்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஓப்பனாக சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகணும், அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். டபுள்ஸில் 6ஆம் நம்பர் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸுக்கு 6ஆம் நம்பர் வரலாம். ஏன்னா 9க்கு 6 9க்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 3க்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும் டபுள்ஸுக்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 6 சரிங்களா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். டபுள்ஸ் வந்தால் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 66 அப்படிங்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட வராது. இதில் வந்து இன்னொரு விஷயம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 939 விட்டுட்டு அடுத்தது வந்து 505 அடித்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் நம்பர் 9 0க்கு 9 6க்கு 3. அப்போ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு கணக்கில் வச்சு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 0க்கு 9 தான் வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. 5க்கு 9 0க்கு 9 அதை சேம் தான் நம்பர். அதை தான் நம்ம ஏற்றி சொன்னோம். 5க்கு 0 9க்கு 0ங்கிறது தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பருங்க, அதில் மாற்றமே இல்லை. அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொன்னேன்னா 0க்கு 9 நம்பர் கூட பி போல் செட் ஆயிருங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு 5க்கு 9ன்னு வச்சுட்டாங்கன்னா அதே மாதிரி 0க்கு 9ன்னு வைப்பாங்க, வைக்காமல் விடவே மாட்டாங்கன்னு சொன்னால்
அதே மாதிரி தான் அடித்தாங்க சரிங்களா. அதே சேம் நம்பரை 0க்கு 9ன்னு அடித்தாங்க. அதான் சொல்கிறேன். அதனால தான் பி போர்டில் கிட்டத்தட்ட 31 நாளாக இருந்துச்சு. கண்டிப்பாக வரும், வராமல் போகாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பதிவு பண்ணோம். அதுதான் நடந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஒன்று பெரிய மேட்டர்லாம் கிடையாது, தான் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு 50-50 குழுக்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா, ஏ போர்டு எனக்கு நீங்கள் எப்படி சுற்றினாலும் என்னங்க நீங்கள் மறுபடியும் இதே கொடுக்குறீங்கன்னு கேட்டால் 3ஆம் நம்பர் தான். என்னங்க நேற்றா 3ஆம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சுன்னா 396 இருக்கா, அந்த 396 தான் வருது. எதனாலங்க இந்த 396 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வருங்க 963 369 அந்த நம்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 396 அப்படி 396 அப்படிங்கிற நம்பர் 399ங்கிற நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதாவது 639 963 சரிங்களா, 369 அப்படிங்கிற நம்பர், அதே 936 சரிங்களா, அதே மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 3 நம்பர் ஒரே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 963, அதே நம்பரை நமக்கு என்ன பண்ணாங்க 396 மாற்றுவாங்க. 963 அதே நம்பர் 396, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த 2 நம்பர் ஒரே மாதிரி தான் வருது, வேறு எதுவும் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க சரிங்களா. இப்போ எப்படி நம்ம நேற்று எந்த அளவுக்கு கெஸ் பண்ணோம், கரெக்டாக வந்து பி போர்டில் தான் 9ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். ஆல் போர்டில் தான் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தெளிவாக வருதுன்னு சொன்னோம். அதுதான் ஆனாங்க. நீங்கள் அப்படி எப்படி பார்த்தா நமக்கு ஃபுல் டிஜிட் தான். நம்ம 2 நம்பருமே கொடுக்காமலாம் இல்லை, 2 நம்பருமே நச்சுன்னு கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பரும் ஆல் போர்டில் கட்டாயமாக வரும், பி போர்டில் 9ஆம் நம்பர் கட்டாயமாக வரும்னு கொடுத்தோம் சரிங்களா. அதே தான் ஆல் போர்டையும் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கல. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து 93ங்கிற நம்பரு கட்டாயமாக ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. அதை தான் நம்ம சொன்னோம், அதுதான் ஆடிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். என்னங்க திடீர்னு 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தாங்க செட் ஆகும், வேறு எதுவும் செட் ஆகாது. புரியுதுங்களா. 9க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. 9ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் செட் ஆகிரும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுங்க. மேலே பாருங்கள் 9க்கு 6 தான் கொடுத்துருக்காங்க. 939. அதுக்கு கீழே பாருங்கள் நமக்கு 506 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 9க்கு 6 9க்கு 6 9க்கு 5 9க்கு 6 அந்த நம்பர் தான் நம்ம திரும்ப நேற்று தான் சொன்னோம், இன்றைக்கி அதான் சொன்னோம். அதை கனெக்ட் பண்ணி தாங்க சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வந்து நமக்கு 9க்கு 5ன்னு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 0க்கு 9ன்னு கொடுத்துருவாங்க. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 6ன்னு கொடுத்தாங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரை கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறோம். அதே சேம் நம்பர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை தான் திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது நேற்று சொல்லும் போது நம்ம அதான் சொன்னோம், 9க்கு 6ங்கிற நம்பர் வச்சாலும் அதே மாதிரி 9க்கு 5ங்கிற நம்பர் வச்சாலும் 0க்கு 9 1க்கு 9ங்கிற நம்பர் வந்துடும். அதை தான் கனெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னோம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம நாளைக்கு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ், ஏன்னா 9ஆம் நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் வரும், வராமல் போகாது சரிங்களா. அப்படி கனெக்ட் பண்ணாக்கா 097 அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 097க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஏன்னா வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் 9ஆம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் வந்து உங்களுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 7ஆம் நம்பர் வந்து டேரெக்டான நம்பர் 7 2லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9க்கு நான் அதான் அதிகமாக வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம், இல்லையா நம்ம கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வரதுனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னங்க 9க்கு 4 பவர் டேரெக்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பவர் நம்பருடைய அதாவது இதோடைய பவர் தான் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அது போக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் என்ன எவ்வளோ கணக்கு 21 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 12 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 7 4 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு 5 நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 4ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட 12 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக 5ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. ஏன் 5ஆம் நம்பர் கிடைக்கிதுன்னா 3க்கு 5ங்கிறது நம்பர் ஏன்னா அப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 9 5 9 5ன்னு வந்துடும் இல்லையா, மேலே எடுத்துக்காங்க இல்லையா, 5 9 9 5 9ன்னு வந்துருச்சு. அப்போ வந்து 5 9 5 தான் வரும். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே இருக்குது இல்லையா 5 9 5. அதே மாதிரி கிராஸில் இங்கே 5ஆம் நம்பர் வச்சு இங்கே 9ஆம் நம்பர் வச்சு இங்கே ஒரு 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு அதே சேம் நம்பர் தான் வரும். 5 9 5 5 9 5 அந்த மாதிரி வரும். இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டு. ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 5ஆம் நம்பர் வந்து எத்தனை நாளாக பெண்டிங்கில் 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் நம்ம கணக்கில் இருக்க நம்பரும் ஒரே சேமாக இருக்கிறதுனால தான் ஓகே இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். சி போர்டில் பெண்டிங் நம்பரும் இருக்கக்கூடிய நம்பரும் அதுதான், அதனால தான் அதை எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 0 5 மேட்ச் ஆகுது. ஏன்னா திரும்பி 0 கொடுக்குறீங்கன்னா 3க்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். 3ஆம் நம்பருக்கு 0 வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்த இடத்துக்கு 0க்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் ஒன்று வந்து 5 இல்லைனா 0. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 3 அல்லது 0 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது தாண்டி தான் அடுத்த நம்பர்லாம் வரும். சரிங்களா? இதுக்கான முதல் ப்ரையாரிட்டி இது தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கிறது தான். அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 5 0ன்னா அதே மாதிரி ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. எதனால 1ஆம் நம்பர் அப்படின்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வந்து 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அது 1ஆம் நம்பர் வரும். ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் பேசிக்காக வருங்க, வராமலாம் போகாது. அதாவது 9ஆம் நம்பர் வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பர், 1ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, இதெல்லாம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர். நீங்கள் எங்கேயும் போய் தேடவே வேண்டாம். நீங்கள் சார்ட்டை எடுத்து 9ஆம் நம்பர் வரப்பில் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் நான் சொன்ன நம்பர் வருதா இல்லைன்னு பாருங்கள். எத்தனை வாட்டி 9ஆம் நம்பர் வச்சுன்னா தொடர்ந்து இதுக்குள்ளே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குமே தவிர வேறு எந்த நம்பரும் அந்த இடத்துல வராது. 0 வந்தால் 0 போகிற 5 வரும். சரிங்களா? 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பருடைய போட 6 வரும். அப்படி தான் ஒரு மாறி 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 மாத்திரமே ஒரே மாதிரி வரவே வராது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.